பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவராக கண்களில் கண்ணீர் தேங்கும் அளவிற்கு தனது மகன் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வீசியிருக்கிறார். இதுவரை நடந்த மக்களவை தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோடு இருந்த போதும் திமுக கூட்டணியோடு இருந்த போதும் அதிகபட்ச இடங்களில் வென்று இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் பதவிகளை எல்லாம் வகித்த கட்சி பாமக. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு இடத்திலும் ஜெயிக்காதது மட்டுமல்ல, 3.5% தான் அவருடைய வாக்கு சதவீதம் என்கின்ற அளவுக்கு வீழ்ச்சி விட்டுறதுதான் திரு ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடியது சனிக்கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர்களை கூட்டி இதற்கு மேல் நான் தான் தலைவர், அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு செயல் தலைவர் என்று சொல்லி அவருக்கு டிப்ரோமோட் பண்ணிவிட்டார். ராமதாஸ் செய்ய பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவுக்கு போறாரு. அன்புமணி தான் நம்மளுக்கு சாதகமாக நிற்கிறாரு. அப்ப பாஜக என்ன முடிவு எடுக்கும்? ஓட அந்த கட்சியை தங்களுக்கு சாதகமா இல்லையா அந்த தலைமைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி ஓட. இது நிறைய இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் திரு ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவராக கண்களில் கண்ணீர் தேங்கும் அளவிற்கு தனது மகன் அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வீசியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கட்சியாக விளங்கி வருவது நமக்கெல்லாம் தெரியும். 1998 இருந்து வெற்றி தோல்வி என்பது தமிழ்நாட்டு மக்களவை தேர்தலாகட்டும் மாநிலங்களவை சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், வெற்றி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அதிகமாக கிடைத்தது. ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியினுடைய அணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததையெல்லாம் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். அந்த அளவிற்கு வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வாக்கு சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வரும் நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தனது மகன் அன்புமணியை அக்கட்சியினுடைய தலைவராக நியமித்ததற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தந்தைக்கும் தனையனுக்கும் இடையே ஒரு வேறுபாடு ஏற்பட்டதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாஜகவுடன் கூட்டணி சேருவதா அஇஅதிமுகவுடன் கூட்டணி சேருவதா மக்களவை தேர்தலில் என்று வரும்பொழுது ஐயா ராமதாசும் சரி, அந்த கட்சியை சேர்ந்த அக்கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, பொதுக்குழு உறுப்பினர்களும் பெரும்பான்மையானவர்கள் எல்லோரும் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காத்தால அண்ணாமலை, அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையோடு இவர்கள் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டு தைலாபுரம் இல்லத்தில் கூட்டணிக்கான கையெழுத்தை போட்டுவிட்டு 9 இடங்களை பெற்றுக்கொண்டு அனைத்திலும் தோற்றார்கள். இந்த தோல்வி திரு ராமதாஸ் அவர்களை பெருமளவு பாதித்திருக்கிறது. காரணம் என்றால், இதுவரை நடந்த மக்களவை தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோடு இருந்த போதும் திமுக கூட்டணியோடு இருந்த போதும் அதிகபட்ச இடங்களில் வென்று இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் பதவிகளை எல்லாம் வகித்த கட்சி பாமக. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு இடத்திலும் ஜெயிக்காதது மட்டுமல்ல, 3.5% தான் அவருடைய வாக்கு சதவீதம் என்கின்ற அளவுக்கு வீழ்ச்சி விட்டுறதுதான் திரு ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. அந்த நிலையில்தான் இங்கே பாஜகவினுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இங்கே வந்து கூட்டணிக்காக இங்கே வந்தபோது, தமிழ்நாட்டுக்கு வந்த போது, அப்பொழுது அன்புமணியும் தலைவராக நீடிச்சிருந்தா இவர் போயிட்டு மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில கையை தூக்கிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவர் திடீர்னு பத்திரிகையாளர்களை கூட்டி அவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடியது சனிக்கிழமை என்றால் வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர்களை கூட்டி இதற்கு மேல் நான் தான் தலைவர், அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு செயல் தலைவர் என்று சொல்லி அவருக்கு டிப்ரோமோட் பண்ணிவிட்டார். அது ஒரு விதத்தில் நல்லது. ஏனென்றால் அப்பொழுது ஜனநாயக கூட்டணி அமையவில்லை. அதிமுகவுடன் மட்டும் தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்தி கொண்டு அமித்ஷா பறந்து விட்டார். ஆனால் அதிலிருந்து ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே பெருத்த ஒரு முரணும் மோதலும் உருவாகி இருந்தது அந்த கட்சிக்குள். அதனுடைய வெளிப்பாடு எந்த அளவிற்கு இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் தனித்து முடிவெடுத்து செயல்பட முடியாது என்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப கட்சியினுடைய முடிவு வந்துட்டு அதிமுகவோட போறதா இருக்கும் போது இவர் மட்டும் எப்படி பாஜக கூட்டணிக்கு போனார் அப்படின்ற ஒரு கேள்வி இவர் சொல்ற
அந்த முடிவை ஏற்று எப்படி பாஜகவோடு பாமக கூட்டணி வைத்தது என்கின்ற கேள்வி எல்லா இடத்துலையும் எழுப்பப்பட்டது, நானும் எழுப்பியிருக்கிறேன். ஆனா அதுக்கு என்னைக்குதான் விடை கிடைச்சது? என்னுடைய ஒரு காலை பிடித்து கொண்ட அன்புமணியும், இன்னொரு காலை பிடித்து கொண்டு சௌமியா அன்புமணியும் அவருடைய மனைவி 2 பேரும் கெஞ்சினார்கள். அப்பொழுது அன்புமணி திடீரென்று எழுந்து, நான் சொல்லுவதை நீங்க ஏத்துக்கல அப்படின்னோம்னா எனக்கு நீங்களே கொல்லி வச்சிருங்க அப்படிலாம் சொன்னாரு. வேறு வழி இல்லாமல் நான் அவர்களுக்கு சம்மதிச்சேன். திடீர்னு பார்த்தா மறுநாள் காத்தால அவங்க சௌமியா சொல்லி பாஜக காரங்களாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க, கூட்டணிக்கு கையெழுத்தாச்சு, இப்படிதான் நடந்துச்சு, அதனால எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து தனது பேச்சை உதாசீனப்படுத்தி வருவதாகவும், அடிப்படை மேடை நாகரிகம் கூட இல்லாம காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு, மைக்க தூக்கி போட்டாரு, நான் தனியா ஒரு அலுவலகம் வச்சிருக்கிறேன் அங்க வந்து பாருங்கன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு கட்சிக்கு விரோதமான நடவடிக்கை என்றெல்லாம் சொன்னதோடு மட்டுமில்லாமல், முகுந்தன் தொடர்பா அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு இளைஞர் சங்க, வன்னியர் இளைஞர் சங்க தலைவரா முகுந்தனை போடும்போது அது தொடர்பான விவாதம் அங்க வீட்டில் நடக்கும் போது திடீரென்ற அன்புமணி தனது தாயை நோக்கி தண்ணீர் பாட்டிலை வீசினார். நல்லவேளை அவர் தப்பித்தார், அது செவற்றில் மோதி விழுந்தது அந்த பாட்டில் என்று சொல்லும் பொழுது அவருடைய குரல் எல்லாம் கடத்தி விட்டது. இவ்வளவு ஆசாபாசமான ரசாபாசமான விடயங்களாக நடந்திருக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்க, அன்புமணி நிறைய பொய் பேசுறாரு என்றெல்லாம் சொல்லி இவரால் கட்சி பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டது. இவர் சொல்லித்தான் நான் கூட்டிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பலரும் வரவில்லை என்கின்ற ஒன்றை சொல்லியிருக்கிறார் ஐயா ராமதாஸ். பல உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் வரவில்லை என்றால் அவர்களால் ராமதாசனுடைய கட்டளைக்கு எதிராக அன்புமணி கட்டளையிட்டு நிறுத்த முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது என்னவென்றால், இதிலும் பாஜகவினுடைய கை இருக்கிறது. ராமதாஸ் ஐயா பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவுக்கு போறாரு, அன்புமணி தான் நம்மளுக்கு சாதகமாக நிற்கிறாரு. அப்ப பாஜக என்ன முடிவெடுக்கும்? அந்த கட்சிய தங்களுக்கு சாதகமா இல்லையா அந்த தலைமைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இது நிறைய இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இந்த பலம் தான் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக இயங்க செய்கிறது. ராமதாஸ் ஐயாவோட காலில் விழுந்து கெஞ்சித்தான் கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்கக்கூடிய நிலையில இருந்த அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் ஐயா கூட்டக்கூடிய பொதுக்குழுக்கு போகாதீங்கன்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் அல்லது அந்த துணிவு எங்கிருந்து வந்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக பாஜகவினுடைய கைதான் இது. நம்மளுக்கு எல்லாம் அவங்க இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க, எதிர்காலமே நான் தான், ஐயா கிடையாது, ஐயாக்கு வயசாயிடுச்சு, இப்படி எல்லாம் சொல்லி அவர் திசை திருப்பி இருக்கிறார். எனக்கு எதிராக குறைகளை சொல்லி தனக்கு சாதகமான ஒரு அனுதாபலையை தேடிக்கொண்டிருக்கின்றார், அனுதாபத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார் அன்புமணி என்று ராமதாஸ் ஐயா குறிப்பிடுகிறார். எனவே இதற்கு இடையில நம்ம பார்த்தீங்க அப்படின்னம்னா, அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் பேசுறதை தொடர்ந்து அக்கட்சிக்குள்ள அன்புமணிக்கும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்னால அவர்களுக்குள்ள அந்த சமரசம் செய்து வைக்க நடந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமா முடியுன்ற நிலையில தான் அங்கே மாமல்லபுரத்துக்கு திருவனந்தையில வந்துட்டு அந்த மாநாடு நடந்துச்சு. சித்திரை பௌர்ணமி முடுநிலவு மாநாடு. அந்த மாநாட்டிலேயே ராமதாஸ் ஐயா கடுமையா பேசிட்டாரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், கூட்டணி எல்லாம் எப்படி அமைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ பெசாத இருந்தா போறன்னு சொல்லிட்டு அப்பவே அன்புமணி மேடையில வச்சு சொல்லிட்டாரு. அவருடைய பேச்சு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப கராராகவும் கடினமாகவும் தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னா போவாங்க, சமரசம்னா ஒன்னா சமரசம் ஆயிடுவாங்க அப்படிதான் பார்த்ததுக்கு எதுவும் நடக்கல. இப்ப என்ன ஆகும்? இந்த கட்சி இவங்க 2 பேரும் சமரசப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் முயற்சி நடக்கலாம். ஆனா சமரசம் ஏற்படுத்துவதற்கு ஒரே வாய்ப்பு ஐயா ராமதாசனுடைய தலைமையையும் அவருடைய கட்டளையும் அன்புமணி ஏற்றால்தான் இந்த கட்சி ஒன்னா இருக்கும். இல்லாட்டி பிளவுபடக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. அப்படி ஆச்சு அப்படின்னம்னா தமிழ்நாட்டு அரசியல்ல வேறொரு விதத்தில் பாஜக எப்படி அதிமுகவை பல கூறாக பொழந்து அப்படியே ஒரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் தான் பக்கத்துல வச்சுக்கிதோ, அதே மாதிரி இதையும் பொழந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பொழந்து அன்புமணி ராமதாஸையும் தன்னுடைய கையில வச்சுக்கும். இதன் மூலம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலவீனப்படும்.
அவர்களுக்கு தேவை எங்களுக்கு உதவாத கட்சி இருந்தான்னு போனான்னா அழிச்சான்னா, அவ்வளவுதான். ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தலில் சந்திச்ச மாதிரி இன்னொரு தோல்வியை சட்டப்பேரவை தேர்தலில் சந்திச்சோம்னா முடிஞ்சு போச்சு கட்சி. அதனால காப்பாற்றணும்னு அவர் இறங்கினார். ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோதல் தான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது. இந்த மோதலின் விளைவாக அடுத்த கட்டமா அன்புமணி இவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அது அவர் நாளைக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவர் பதில் சொல்லும் போது என்னென்ன நடக்க போதோ அது எதிர்விரைவாக அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். கிட்டத்தட்ட 1991ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒரு பெரும் சக்தியாக திகழ்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது அந்த கட்சிக்கு ஒரு மேம்பாட்டை தராது என்பது மட்டும் நிச்சயம். இந்த பின்னடைவு அந்த கட்சியை மிகப்பெரிய அளவிற்கு தேர்தலில் பாதிக்குமா? ஏன்னா இன்னும் ஓராண்டுக்குள்ள தேர்தல், அதுக்குள்ள இவங்க எப்படி இதை செய்ய போறாங்க? இல்ல அந்த கட்சி உடைவதை தவிர்க்க முடியாதா? மறுபடியும் ஒரு முறை தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுமா? கட்சி உடைக்கிறதுல தேர்தல் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. கட்சி உடைக்கிறதுல வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி நிலவுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.